بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين أحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலாவை போற்றியவனாக புகழ்ந்தவனாக அவனிடமே உதவி கோரியவனாக இன்றைய பாடத்தை நான் ஆரம்பிச்சுகின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய பாடத்தலைப்பாக ஹுக்முல் அதான் வல் இகாமா லில் முன்ஃபரித், தனித்து தொழுபவன் அதான் இகாமத் கூறுவதன் சட்டம். தனித்து கூறுபவன் அதான் இகாமத் கூறுவதன் சட்டம் சம்பந்தமாக. அல் அதானு வல் இகாமத்து லில் முன்ஃபரிதி சுன்னத்துன், தனித்து தொழுபவனுக்கு அதானும் இகாமத்தும் நபி வழியாக அமைந்திருக்கிறது. வலைஸா பிவாஜிபின், அது கட்டாயம் அல்ல, வாஜிப் அல்ல. ஏனென்றால் தனித்தவன் அதான் அவன் தனித்தவன், அவனிடத்திலே அதான் கூறுவது கொண்டு அழைக்கப்படுவர்கள் யாரும் இல்லை. ஆனால் இருந்தாலும் அதான் அல்லாஹுவை நினைவு கூறுவது, அல்லாஹுவை கண்ணியப்படுத்துவது, தன்னை தொழுகையின்பால் அழைத்தல், வெற்றியின்பால் அழைத்தல் போன்ற விடயம் அதிலே இருக்கின்ற காரணத்தினால் தனிமையாக தொழுபவனும் அதான் கூறிக்கொள்வது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது. அதே போலதான் அல் இகாமத், தனித்து தொழுபவன் இகாமத் கூறுவதும் மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது. அது நபி வழி சுன்னா. இதற்கு ஆதாரமாக ஹதீஸ் வந்திருக்கிறது. உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்ற செய்தி. அவர்கள் கூறுகின்றார்கள், நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியதை நான் செவியேற்றேன். யுஜிபு ரப்புக மிராஇ கனம் அலா ரஅஸி ஷலியத்தி الجبل يؤذن للصلاة يقول الله انظر إلى عبدي هذا يؤذن ويقيم للصلاة يخاف مني قد غفرت لعبدي وادخلته الجنة. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலை உச்சியின் மீது ஆடு மேய்ப்பாளனை பார்த்து அல்லாஹு தாலா ஆச்சரியமடைகிறான், சந்தோஷமடைகிறான், பூரிப்படைகிறான். அவன் மலை உச்சியிலே, ஆடு மேய்ப்பாளன் மலை உச்சியிலே தொழுகைக்காக அதான் கூறுகிறான். இப்படியான மனிதனை பார்த்து அல்லாஹு தாலா பூரிப்படைகிறான், சந்தோஷமடைகிறான். அப்பொழுது அல்லாஹு தாலா கூறுகின்றான், உந்துரு இலா அப்தி ஹாதா, இதோ எனது அடியானை நீங்கள் பாருங்கள். உந்துரு, நீங்கள் பாருங்கள், நோட்டமிடுங்கள். இலா அப்தி ஹாதா, இந்த எனது அடியான் என்பால் நீங்கள் நோட்டமிடுங்கள். யுஅத்தினு, அவன் அதான் கூறுகிறான். யுகீமு லிஸ்ஸலா, தொழுகையை நிலைநிறுத்துகிறான். அவன் என்னினின்றும் பயப்படுகிறான். என் அடியானுக்கு நான் பாவங்களை மன்னித்து விட்டேன், அவனை சொர்க்கத்திலே நான் நுழைத்து விட்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறியதாக நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூலமாக செவிமடுத்ததாக உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள். இந்த செய்தி அஹ்மதிலே, அபுதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் அபுதாவுத் அவர்கள் இந்த ஹதீஸுக்கு அஸ்ஸலா என்ற அத்தியாயத்திலே பாபுல் அதான் ஃபி ஸஃபர், பயணத்திலே அதான் கூறுவதென்ற பாடத்தலைப்பை கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தனிமையில் இருக்கின்ற பொழுது தொழுகை நேரம் வந்தால் அதான் கூறி இகாமத்து கூறுவது சுன்னா, நபி வழி. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.